பார்த்தீங்கன்னா நம்ம 20 வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஹையஸ்ட் நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். 1.5 பதில் 2.5 3.5 வச்சு பாருங்கள், இன்னும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கும். அஃப்கோர்ஸ் 2 போட்டால் இன்னும் ஸ்ட்ராங்கான லெவல் மட்டும் நமக்கு கிடைக்குது பாருங்கள். இங்கே ஒரு பையிங் கேண்டில், இங்கே ஒரு பையிங் கேண்டில், இங்கே ஒரு செல்லிங் கேண்டில், இங்கே ஒரு பையிங் கேண்டில், இங்கே ஒரு செல்லிங் கேண்டில், இங்கே ஒரு செல்லிங் கேண்டில், சூப்பர் பை கேண்டில், பர்ஃபெக்டாக இருக்குங்க. அமேசிங். ஓகே ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வழக்கம் போல் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம நிஃப்டின்னு போடலாம். எனி இண்டெக்ஸ், எனி ஸ்டாக், எனி ஃபாரெக்ஸ், கரன்சி பேர்ஸ், மெட்டல்ஸ், எனிதிங். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். கச்சாமச்சான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் 30 minutes டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஸோ இந்த கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் கேண்டில், நிறைய க்ரீன் கேண்டில், நிறைய ரெட் கேண்டில் எல்லாம் இருக்குது. பட் இதில் வந்து எந்த கேண்டில் ஹையஸ்ட் வால்யூம் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, இண்டெக்ஸில் வந்து வால்யூம் எங்கடா இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். பட் இது வந்து ஆக்சுவலி எப்படி டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஎம்ஐ லென்த்தை வச்சு இதை வந்து டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இது எப்படி பண்ணுறன்றதை நீங்கள் பாருங்கள். இதே கூட நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பைன் எடிட்டர் அப்படின்றத ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா பைன் எடிட்டர் போங்க. ஸோ இந்த இடத்துல போயிட்டு கிரியேட் நியூ இண்டிகேட்டர்னு கொடுங்க. இப்போது நம்ம கோடு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே நீங்களும் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெர்ஷன் வந்து @version = 5 வச்சுக்கலாம். கமெண்ட் பண்ணிவிடுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணிவிட்டுருங்க. ஸோ டைட்டில் இதுக்கு நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் வேணும்னா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்மார்ட் மணி மணி வால்யூம் கேண்டில். ஓகேங்களா? இது வந்து நம்மளோடது அப்படின்றதுனால இங்கே ஒரு எஸ்எம்டிசி அப்படின்னு போட்டுங்க. நீங்கள் ஃப்ரம் எஸ்எம்டிசி லேர்னிங் போட்டுங்க. என்கிட்ட கற்றுக்கிறீங்க இல்லையா? ஸோ அட்லீஸ்ட் ஒரு கிரெடிட்ஸ் கொடுங்க எனக்கு. ஸோ அகைன் நான் வந்து // போட்டு ஷார்ட் டைட்டில் வைக்கிறேன். இதெல்லாம் வேணாம், பட் இருந்தாலும் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஸ்மார்ட் மணி வால்யூம் கேண்டில் அப்படின்றது தான் ஷார்ட் டைட்டில். ஓகேங்களா? ஸோ ஆத்தர் யார்? நான் தான். ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் கம்யூனிட்டி அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம இண்டிகேட்டர் பக்கமே வரப்போகிறோம். ஸோ இண்டிகேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் ஓப்பன் ப்ராக்கெட்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஓப்பன் ப்ராக்கெட். ஓகேங்களா? ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணால் டபுள் கோட் மேலே போட்டுட்டு ஸ்மார்ட் மணி வால்யூம் கேண்டில் ப்ராக்கெட்டில் நீங்கள் SMVCன்னு கூட போட்டுக்கலாம். ஒரு ஷார்ட் ஃபார்ம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமா போடுங்க. அப்பாஸ்ட்ரபிக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டபுள் கோட் போட்டு SMVC அப்படின்னு கூட போடுங்க. போட்டுட்டு மறுபடியும் ஒரு கமா போடுங்க அப்பாஸ்ட்ரபிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஓவர்லே அப்படின்னு டைப் பண்ணி = ட்ரூன்னு போடுங்க. ஓகே, ஸோ இது போட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிட வேண்டியது தான். ஓவர்லே = ட்ரூ. மாறல. இண்டிகேட்டர் ஸ்மார்ட் மணி வால்யூம் கேண்டில்ஸ் SMVC ஓவர்லே. ஓகே, செக் பண்ணலாம். ரைட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்புட், அதாவது நம்ம யூசர் இன்புட் கொடுக்க போகிறோம். அதாவது நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். செட்டிங்ஸ் ஃபார் யூசர் இன்புட்ஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா, ஹவு மெனி கேண்டில்ஸ் பேக் டு கால்குலேட் த ஆவரேஜ் வால்யூம். அதுதான் வந்து இப்போ எழுத போகிற ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகே, அதாவது எத்தனை கேண்டிலை பின்னாடி போய் செக் பண்ணிவிட்டு அந்த கேண்டிலை விட இப்போ கரண்ட்டாக ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டிலில் வந்து வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து VOL லென்த் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். இந்த VOL ஸ்மாலு, அடுத்த லென்த்தோட வந்து கேப்ஸில் இருக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ input.int சே ஒரு 20 கேண்டில் பின்னாடி போய் செக் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ டைட்டில், அதுக்கு வந்து என்ன டைட்டில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா = வால்யூம் MA லென்த்து. ஓகே, ஸோ கமா போட்டு ஸ்மால் லெட்டரில் மின் வேல்யூ = 1. ஓகே, அடுத்து என்ட்ரு பண்ணிவிட்டு கமெண்ட் // போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஹவு மச் எவ்வளோ வந்து ஆவரேஜ் வேல்யூவோட இருக்கணும் அப்படின்றது தான் போட போகிறோம். அதாவது நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுற அந்த 20 கேண்டிலை விட அட்லீஸ்ட் ஒரு 1.5 டைம்ஸாவது நமக்கு வந்து அதிகமாக இருக்கணும். நீங்கள் 2 டைம்ஸ் கூட வச்சுக்கலாம், 3 டைம்ஸ் கூட வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். சரி, நம்ம வந்து இப்போ வந்து ஹவு மச் பிக்கர்
then average must the volume be to trigger a color change. ஓகே, ஸோ இதுக்கு வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 1.5 வைக்கலாம். 2 வச்சும் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் 3 வச்சும் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக மஸ்ட் பி 150% ஆஃப் த ஆவரேஜ். ஓகே, 150% வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அதாவது 1.5 அப்படின்றது தான் இங்கே நம்ம சொல்கிறோம். வால் மல்டிப்ளையரில் எம் கேபிட்டல் ஈக்குவல் டு இன்புட் டாட் ஃப்ளோட் ஓப்பன் ப்ராக்கெட் 1.5 கமா அதுக்கு டைட்டில் வைக்க போகிறோம். டைட்டில் ஈக்குவல் டு வால்யூம் மல்டிப்ளையர் த்ரெஷோல்ட். ஸோ அதுக்கும் கமா போட்டு ஸ்டெப் ஈக்குவல் டு 0.1. ஓகே, ஸோ இப்போ என்டர் அடிச்சிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கால்குலேஷன். என்ன கால்குலேஷன்? இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கால்குலேட் பண்ணால் தானே நம்ம அதை வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து கால்குலேட் த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அதாவது எஸ்எம்ஏ ஆஃப் வால்யூம். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஏவிஜி வால்யூமில் வி கேப்ஸு ஈக்குவல் டு டிஏ டாட் எஸ்எம்ஏ ஓப்பன் ப்ராக்கெட் வால்யூம் கமா வால்யூம் நம்ம வந்து மேலே போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த வால்யூம் லென்த். இது அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஆவரேஜ் வால்யூம், அதாவது வால்யூம் லென்த் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். என்ன டிஃபைன் பண்ண போகிறோம்? ஹை வால்யூம் மீன்ஸ் பேஸ்ட் ஆன் அவர் மல்டிப்ளையர். டிஃபைன் வாட் ஹை வால்யூம் மீன்ஸ் based on our multiplier. ஓகே, இஸ் ஹையில் ஹெச் கிளாப்ஸு, ஹை வால்யூமில் வி கேப்ஸு. ஓகேங்களா? ஈக்குவல் டு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா மேலே வால்யூம் ஸ்மால் லெட்டர் இல்லையா, ஈக்குவல் டு இந்த வால்யூம். இதை அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. கிரேட்டர் தென் இந்த வால்யூம் வந்து நமக்கு கரண்ட்டாக ஃபார்மேட் இருக்கிற வால்யூம் வந்து நமக்கு கிரேட்டர் தென் ஏவிஜி வால்யூம் போட்டிருக்கோமா? எங்கே போட்டிருக்கோம்? இங்கே போட்டிருக்கோம். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுருங்க. ஏவிஜி வால்யூமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அது வந்து இன்டூ வால்யூம் மல்டிப்ளையர் போட்டிருக்கோமா? எங்கே போட்டிருக்கோம்? இதுதான் வால்யூம் மல்டிப்ளையர். இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுருங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? அதாவது இஸ் ஹை வால்யூம் ஈக்குவல் டு அப்படின்னா கரண்ட்டாக இருக்கிற வால்யூம் வந்து கிரேட்டர் தென் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆவரேஜ் வால்யூம் இருக்கு இல்லையா, அதுவோட இன்டூ மல்டிப்ளையர் 1.5 போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அந்த கேண்டிலுக்கு. அப்போ என்ன பண்ணணும்? அந்த கேண்டிலுக்கு கலர் லாஜிக் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ டிஃபைன் த கலர் we want to use. ஓகே, ஸோ அப்போ கலர் bright bright green equal to say color dot new அப்படின்னு கொடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட்டில் வந்து கலரில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கலரு வருதா பார்க்கலாம் இருங்க. ஸோ இப்போதைக்கு ஏதோ ஒரு கலர் கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 கமா 0ன்னு கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ரீன் கொடுத்துக்கலாம், லைம் க்ரீன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போங்க, ஒரு லைம் க்ரீன் கொடுத்துடுங்க. ஓகே, ஸோ கலர் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓகே அவ்வளோதாங்க. ஒரு என்டர் அடிச்சிடறோம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து என்னது லைம் க்ரீன் கொடுத்துருக்குறோம். ஃபார் பை ஆர் வாட் எவர் இட், பை கேண்டில்னு போடு, பை வால்யூம் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா திருப்பி நம்ம கலருக்கு தேட வேண்டியதில்லை. காப்பி பண்ணி என்டர் அடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல போயிட்டு ரெட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராங் ரெட்டு கொடுத்தாலும் சரி, ஏதோ ஒன்று. அது இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல் வால்யூம் கேண்டில் அப்படின்னு கொடுத்துறோம். ஓகே, அதுக்கப்புறம் போரிங் கேண்டில், அதாவது வால்யூம் அவ்வளோவா இல்லை அப்படின்னா இது அதே கலரை நம்ம மறுபடியும் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டல் கலர் கொடுத்துக்கலாம். அதாவது கிரே கலர் மாதிரியான கலர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து பெருசாக தெரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டல் கலர் கொடுத்துடலாம். அவ்வளோதான்.
டிட்டர்மைன் த கலர் ஆஃப் கரண்ட், அதாவது கரண்ட்டு கேண்டிலில் வந்து நம்ம வந்து கலரை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கிற கலர் பேஸ்ட் ஆன் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லாஜிக் இஃப் வால்யூம் இஸ் ஹை அண்ட் க்ளோஸ் இஸ் ஹையர் தென் ஓப்பன், அதாவது க்ரீன். ஓகேங்களா, ஸோ கிரேட்டர் தென் பிரைட் க்ரீன். ஓகேங்களா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்ஸ் if volume is high and close is lower than open, நம்ம என்ன பண்ண போகிறோம், bright red. இது நம்ம ரெஃபரன்ஸ் தான் இங்கே எழுதுறோம், இது கோடு இல்லை, இது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறோம். else if volume is normal, so dull gray. அவ்வளோதான், இது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக எழுதியிருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு கண்டிஷன் எழுதணும் இல்லையா. அப்போ பார் கலர் அப்படின்னு போட்டு என்டர் அடிச்சு, ஓகே, ஈக்குவல் டு போட்டு இஸ் ஹை வால்யூம். நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம், மேலே ஹை வால்யூம் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது. ஓகே, அது வந்து இருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின் மார்க் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓப்பன், மறுபடியும் கொஸ்டின் மார்க் போடுங்க, அண்ட் பிரைட் க்ரீன் அப்படின்றத என்டர் அடித்து காலன், அது டபுள் கால், மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி இல்லையா அது, அப்புறம் வந்து பிரைட் பிஆர்ஐஜிஹெச்டி ரெட்டு, பிரைட் ரெட். ஓகே, ஸோ பிரைட் ரெட்டு ஏன் வரல பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணி போட்டோம், அதனால் இங்கே வரல. ஸோ இந்த இடத்துல வந்து பிரைட் ரெட்டுன்னு போடுங்க, க்ரீனுக்கு பதில் ஆர் கேப்ஸு, இங்கே வந்து கிரேன்னு போடுங்க, ஜிஆர்ஏஒய், ஜி கேப்ஸு. ஸோ இப்போ நீங்கள் டைப் பண்ணினா வரும் பிரைட் ரெட்டு. ஓகே, மறுபடியும் இதை வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட்டு மறுபடியும் காலன் போட்டு, இல்லாட்டி கிரே, ஜஸ்ட் கிரேன் போட்டாலே போதும். பிரைட் கிரேன் போடுறத விட டல் கிரேன் போட்டிருக்கணும் இங்கே நம்ம. எனிவே பிரைட் கிரேவே இருக்கட்டுமே, பிரைட் கிரே போட்டு என்டர் அடிச்சிருங்க. இப்போ வந்து அதை நம்ம வந்து பிளாட் பண்ணணும், அதாவது பெயிண்ட் பண்ண போகிறோம் அந்த பாரை. பெயிண்ட் த கேண்டில் வித் த கலர், கால்குலேட்டட் கலர் போட்டோமா. அப்போ கலர் என்டர் அடித்து பார் கலர் போட்டுட்டு, ப்ராக்கெட்லாம் வேண்டாம், பார் கலர்னு போட்டுட்டு, சரி ப்ராக்கெட் போடணும் மறந்துட்டு, போட்டுட்டு பார் கலர்னே போட்டுருங்க. ஓகே, கரெக்டாக போடுறேன்னா. ஓகே, ஆப்ஷனல் பிளாட் ஏ ஸ்டப்டில் பேக், இது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா இது நீங்கள் இந்த கோடு எழுதவே வேண்டாம். ஓகேங்களா, இருந்தாலும் நான் எழுதுகிறேன். அதாவது எங்கே ஹை வால்யூம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். ஹைலைட் ஃபார் ஹை வால்யூம் ஜோன் ஏரியா ஆர் ஜோன் வாட் எவர் இட் மேபி. ஓகேங்களா, போட்டு பிஜி கலர் என்டர் அடிச்சிருங்க, ஓப்பன் ப்ராக்கெட் இஸ் ஹை வால்யூம், நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா, இஸ் ஹை வால்யூம், அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு கொஸ்டின் மார்க் கலர் டாட் நியூ கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு கலர் டாட் எல்லோ கலரில் இருக்கணுமோ இல்லை என்ன கலர் வேணுமோ வச்சுக்கோங்க. சும்மா போடுறேன், அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் ஏதாவது வேணும்னா. ஓகே, ஸோ டபுள் கோட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு டபுள் கோட் போட்டுருங்க, NA கமா டைட்டில் ஈக்குவல் டு ஓப்பன் டபுள் கோட் ஹை வால்யூம் ஜோன் ஆர் ஏரியா. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ தான் கோடு, ரைட். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல எரர் வருது, வெர்ஷன் ஹேஷ்டாக் போட்டிருக்கிறேன். ஓகே, அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறதுக்கு வந்து இதுக்கு நம்ம வந்து புதுசாக ஒரு பேர் வைப்போம், SMVC அப்படின்னு போடுவோம். வெர்ஷன் 1ன்னு போடலாம், ஃப்யூச்சரில் நம்ம வந்து வெர்ஷன் 1ன்னு போடுவோம். ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணோம்னா அப்டேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ உங்களோட ஐடியா சொன்னிங்கன்னா நம்ம இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணி பார்க்கலாம். சேவ் கொடுத்தாச்சு. இதை நான் எடுத்துகிட்டு போய்ட்டு ஆட் டு சார்ட்டுன்னு கொடுக்குறேன், ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ரைட்டு, எந்த எஃபெக்டையும் காணாம், வந்துருச்சுப்பா, அப்படியே பாருங்கள், சூப்பருங்க. ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் செல்லிங் கேண்டில், எங்கெல்லாம் ஹை வால்யூம் இருக்கோ அது காமிக்குது, எங்கெல்லாம் பை வால்யூம் இருக்கோ அதெல்லாம் காமிக்குது. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 ஹவர்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், அஃப்கோர்ஸ் நல்லா இருக்குங்க.
ஸோ ஒரு சப்போர்ட் லெவலில் க்ரீன் கேண்டில், ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரெட் கேண்டில் அண்ட் லோ பிரேக் அவுட் ஆகி அகைன் ரெட் கேண்டில், நல்ல ஒரு ஒரு சப்போர்ட் லெவலில் க்ரீன் கேண்டில், அதே இடத்துல பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகிறான். சூப்பரான ஒரு சப்போர்ட் இடத்துல ஒரு க்ரீனு, அகைன் இந்த இடம் பிரேக் அவுட் ஆகி க்ரீனு நல்லா மேலே போயிருக்கிறான். இங்கே ஒரு க்ரீனு, ஆனால் ஹை பிரேக் அவுட் ஆகலை. மேபி இது ஒரு ஃபால்ஸ், மேபி இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஸோ தட் நம்ம ஐயும் பிரேக் ஆகலை. இது ஒரு கண்டிஷனாக எடுத்துக்கலாம். ஹை வால்யூம் கேர்லிங் செல்லிங்கு செமங்க, சூப்பராக வந்திருக்குது நம்ம பண்ணியிருக்கிறது. இதில் செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம 20 வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஹையஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். 1.5 பதில் 2.5 3.5 வச்சு பாருங்கள், இன்னும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கும். எனக்கு இந்த ஜோன் வேணாம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் கலரை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ரெட்டு தான் க்ரீனு தான் வைக்கணுன்றது அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த கேண்டலுக்கு நீங்கள் பிளாக் வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எது வால்யூம் கேண்டில் தெளிவாக தெரியும். இல்லை லைட்டு கிரே வச்சிட்டிங்கன்னா எங்கே சூப்பரான வால்யூம் இருக்குன்றது ஈஸியாக நீங்கள் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ சூப்பராக இருக்குது. ரெண்டாவது விசிபிலிட்டி எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒர்க் ஆகுது. அண்ட் இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா டூ போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அஃப்கோர்ஸ் 2 போட்டால் இன்னும் ஸ்ட்ராங்கான லெவல் மட்டும் நமக்கு கிடைக்குது பாருங்கள். இங்கே ஒரு பையிங் கேண்டில், இங்கே ஒரு பையிங் கேண்டில், இங்கே ஒரு செல்லிங் கேண்டில், இங்கே ஒரு பையிங் கேண்டில், இங்கே ஒரு செல்லிங் கேண்டில், இங்கே ஒரு செல்லிங் கேண்டில், சூப்பர் பை கேண்டில், செல்லிங் கேண்டில், பட் ஃபெயிலியர் இது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. அண்ட் எனிவே ஒரு பையிங் கேண்டில் லைட்டாக மொமெண்டம் கொடுத்துருக்கான். 1 hour பையிங், ஓகே 1 hour செல்லிங், அதெல்லாம் 5 minutesல நம்ம 1 hourல மார்க் பண்ணிவிட்டு 5 minutesல கன்ஃபர்மேஷன் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ட் கிட்டலாம் செல் எடுக்கலாம், பை எடுக்கலாம். சூப்பராக இருக்குங்க உண்மையிலே. ஸோ இப்போது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பைன் ஸ்கிரிப்ட் கோடு வேணும் அப்படின்னா, உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். டைரெக்டாக நம்மளோட சேனல் பேஜில் போயிட்டு தமிழ் ஸ்டோரி டூன்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட டெலிகிராம் சேனலில், என்னோட டெலிகிராம் எனக்கு பர்சனலாக @SMTC Vijay அப்படின்றத என்னோட டெலிகிராம் ஐடி, அங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதை வந்து இங்கே ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு ஹாய் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னு போடுங்க. இந்த கோடை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த சேனலை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து சும்மா ஒரு ட்ரையலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா அது க்ரோத் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கும் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா மக்களே? ஸோ மறக்காமல் இந்த கோடு வேணும்னா இந்த விஷயத்தை பண்ணிவிட்டு வாங்க. ரைட். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.